சாந்தி. அவ்யக்த சமிகை 16 நவம்பர் 2025. அன்பான பாப் தாதா குழந்தைகளாகிய நமக்கு சொல்லக்கூடிய விஷயங்கள். चारों ओर हलचल है, व्यक्तियों की प्रकृति की हलचल बढ़नी ही है. நாலாபுறங்களிலும் குழப்பங்கள் நிலவும், அதாவது இயற்கையினுடைய சீற்றங்கள் இருக்கலாம் அல்லது மனிதர்கள் மூலமான பிரச்சனைகள் குழப்பங்கள் இருக்கலாம். ऐसे समय पर सेफ्टी का साधन है सेकंड में अपने को विदेही अशरीरी व आत्म अभिमानी बना लेना. எனவே அத்தகைய நேரத்தில் நம்முடைய பாதுகாப்பிற்கான சாதனம் என்னவென்றால், ஒரு நொடியில் தன்னைத்தான் விதேகியானவன், தான் இந்த சரீரத்திலிருந்து விடுபட்டவன் என்ற ஒரு பயிற்சி. அசரீரி ஆகிறது, ஆத்ம உணர்வுல வர்றது, அதுதான் கடைசியில் உங்களுக்கு என்ன பண்ணும், ஹெல்ப் பண்ணும். अपने को विदेही अशरीरी व आत्म अभिमानी बना लेना. ஸோ அதுதான் பாபா புரிய வைக்கிறார். தன்னைத்தான் எல்லாம் ஒண்ணுதாங்கிறார். நான் விதேகி, சரீரத்திலேருந்து விடுபட்ட அசரீரியான ஆத்மாங்கிற ஸ்திதிக்கு நீங்க வரணும். तो बीच बीच में ट्रायल करो. எனவே பாபா குழந்தைகளாகிய நமக்கு புரிய வைக்கிறார். குழந்தைகளை இடையிடையில இதை நீங்க ட்ரை பண்ணி பாருங்க, செக் பண்ணுங்க. एक सेकंड में मन बुद्धि को जहाँ चाहो वहाँ स्थित कर सकते हैं. ஸோ என்ன செக் பண்ணணுமோ, ஒரு நொடியில் மன புத்தியை எங்கே கொண்டு போய் வைக்கணுமோ, எங்கே நிலை நிறுத்தணுமோ அங்கே உங்களால் வைக்க முடியுதா? 2-3 நாள் முன்னாடி புரிய வச்சார்லே பாபா. ஒரு செகண்டில் நான் பறந்தான் போகணுன்னா போகணுமா, அப்புறம் அங்கேருந்து அவ்யக்தவத்தன் வரேன், மறுபடியும் சாக்கார் உடலுக்கு வரேன், மறுபடியும் போகிறேன். ஸோ இந்த ஒரு பயிற்சி எங்கு வேண்டுமோ அங்கு மனம் புத்தியை ஒரு நொடியில் உங்களால் நிலைத்திருக்க முடியுமா? इसको ही சாதனா கஹா ஜாத்தா ஹை. இதைத்தான் சாதனா, தபஸ்யா என்று சொல்லப்படுகிறது. உலகத்தில் அவங்க சாதனானா அப்படியே ஏதோ ஒரு போஸ்டரில் மணிக்கணக்கா ஆடாமல் அசையாமல் அப்படியே ஸ்திரமாக உட்காந்துருப்பாங்க. பாபா நமக்கு என்ன சொல்றாரு, இந்த உடலை ஸ்திரமாக வைக்கிறது அவசியம். ஆனால் ஆத்மாவினுடைய மிக முக்கியமான பகுதி மனம் புத்தி. இதை நீங்கள் அது போல் ஒரு நிலைப்பாட்டில், இந்த உடல் எப்படி அப்படியே ஸ்டிஃபாக உட்காந்துருக்கு, அதே போன்று இந்த மனம் புத்தியை ஒரு நிலைப்பாட்டில் ஒருமுகப்படுத்தி உங்களால் வைக்க முடிகின்றதா? இதை நீங்கள் செக் பண்ணுங்கிறார். செக் பண்ணணும். ஒரு டிராஃபிக் கண்ட்ரோல் நேரத்தில் இப்போ நான் மேலே போகிறேன், அப்போ அந்த நேரத்தில் வேறு ஏதோ ஒரு விஷயம் வருது, புத்திக்கு வருது. இல்லை அந்த நேரத்தில் தான் வேறு ஏதோ அடுத்து இது சேவை பண்ணணுமே, இல்லை அந்த நேரத்தில் இப்போ தான் கடக்கண்ணிக்கு போகணுமே, அப்போ புத்தி நிலை நிறுத்தப்படலை அப்படின்னு அர்த்தம். அதனால் அந்த மாதிரி டிராஃபிக் கண்ட்ரோல் நேரத்துலையாவது செக் பண்ணுங்கள். ஒரு நொடியில் இப்போ போகணுன்னா, ஆமாம் கீழே வேறு எந்த விஷயமும் நினைவுக்கு வரல, எங்கே நான் இருக்கணும்னு நினச்சோன்னா அங்கே இருக்கேன். அப்போ அங்கே இருக்கேன், அந்த உலகத்துடைய விஷயங்களை அனுபவம் பண்ணுறேன் இல்லையா, அந்த ஒரு ஃபீலிங், அந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ், அந்த ஒரு 2 மினிட்ஸ் நமக்கு வரணும். அப்போ நம்ம கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம், ஓகே என்னால் இது முடியுது, இது சாத்தியமான விஷயம். ஸோ இதை இன்றைக்கி நமக்கு ட்ரை பண்ண சொல்லி பாபா அறிவுரை கொடுக்கின்றார். நல்லது. ஓம் சாந்தி.